1000 தடுப்பணைகள் அமைக்கப்படும் என கூறிய திமுக அரசு ஒரு தடுப்பணை கூட கட்டவில்லை என பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் மக்கள் மத்தியில் இது தொடர்பாக அவர் பேசியதை மினி டாக்ஸ் பகுதியில் பார்க்கலாம். திமுகவில் நிறைய தேர்தல் அறிக்கை கொடுத்தாங்க. நிறைய தேர்தல் அறிக்கையில் நமது மாவட்டத்தில் கொடுத்தாங்க. சங்கரங்கோயிலில் ஜவுளி பூங்கா அமைப்போம்னு சொன்னாங்க. இதுவரைக்கும் செய்யல. ஆனால் தேர்தல் அறிக்கையில் நிறைய பேசினாங்க. திமுக இப்பொழுதுமே தேர்தல் வந்தால் நிறைய போய் அவிழ்த்து விடுவான். அண்ட புழுகு ஆகாச புழுகு அவிழ்த்து விடுவதில் திமுக நிகர் வேற யாரும் கிடையாது. அப்புறம் தென்காசியில் யானைப்பாலம் அருகே மேம்பாலம் கட்டித்தாரன்னு சொன்னாங்க. இதுவரைக்கும் இல்லை, தேர்தல் அறிக்கையில் சொன்னது. ஆனால் இதை ஒன்றுமே செய்யலை. ஆனால் 1000 தடுப்பணைகள் செய்வதுன்னு சொன்னாங்க. பம்பா வைப்பார் திட்டம் கொண்டு வருவோம்னு சொன்னாங்க. தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க. பம்பையிலிருந்து அச்சங்கோயில் வழியா வைப்பார் சாத்தூர் வரைக்கும் அணை கட்டுவோம்னு சொன்னாங்க. 1000 தடுப்பணைகள் கட்டுவோம் என்று சொன்னார்கள். ஒரு தடுப்பணைகளோட செய்யல. சட்டமன்றத்தில் நமது கடையனூர் நமது எம்எல்ஏ இருக்கிறாங்க, நாங்கள்லாம் இருந்தோம். துரைமுருகன் அவர்கள் 1000 தடுப்பணைகள் கட்டுவோம்னு சொன்னாங்க. ஒரு தடுப்பணைகள் கூட கட்டல. மக்கள் மீது எந்த விதமான ஒரு நல்ல எண்ணமும் கிடையாது. தென்காசியிலே சட்டக்கல்லூரி கொண்டு வருவோம் என்று சொன்னாங்க. தென்காசியிலே மருத்துவக் கல்லூரி கொண்டு வருவோம்னு சொன்னாங்க. ஆனால் கடந்த ஆட்சியில் நமது மதிப்புக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது 11 மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு வந்தாங்க. வாங்கி தந்தது அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த நமது எடப்பாடியார் அவர்கள். பெற்று தந்தது நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இவருடைய 4 ஆண்டுகள் 4.25 வருஷ ஆட்சியில் ஒரு மருத்துவக் கல்லூரி கூட கிடையாது. ஒரு மருத்துவக் கல்லூரி கிடையாது. பாலிடெக்னிக் கல்லூரி அமைப்போம் என்று சொன்னாங்க புளியங்குடியில். நீங்கள் எல்லாரும் தேர்தல் அறிக்கையில் இன்னைக்கு எடுத்து பார்க்கலாம். பாலிடெக்னிக் கல்லூரி கொண்டு வருவோம், சட்டக்கல்லூரி கொண்டு வருவோம், மருத்துவக் கல்லூரி கொண்டு வருவோம் என்றெல்லாம் சொன்னார்கள். தேர்தல் வர வேண்டும் என்று சொன்னால் எதை வேண்டுமானாலும் சொல்லுவார்கள், எப்படி வேண்டுமானாலும் செய்வார்கள், எதை வேண்டுமானாலும் செய்வார்கள். அப்படிப்பட்டவர்கள் அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியினுடைய முடிவு காலத்தில் நெருங்கி கொண்டிருக்கிறது. நான் கேட்கிறேன், கடைநல்லூரில் தாலுகா சொக்கம்பட்டி புண்ணியாபுரத்தில் கால்வாய் மேம்பாலம் அமைப்போம் என்று சொன்னார்கள். இதுவரையில் அவர்கள் செய்யவில்லை. இவ்வளவு ஒரு மோசமான ஆட்சியை வீட்டுக்கு விரட்ட வேண்டும் என்பதுதான் நம்முடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும். தமிழ் செய்தி தொலைக்காட்சி வரலாற்றில் முதன்முறையாக சட்டமன்றம், அரசியல், நிர்வாகம், ஆன்மீகம், தமிழ், கலாச்சாரம், தேச பாதுகாப்பு, அதிரடியான கேள்விகள், அசர வைக்கும் பதில்கள், தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி பங்கேற்கும் சிறப்பு நேர்காணல் நமது தமிழ் ஜனம் தொலைக்காட்சியில் விரைவில். 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும், ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.